தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இது வரைக்கும் எவ்வளவோ பயோகிராஃபி ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், இந்த ஸ்டோரியில் நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி முடிச்ச பிற்பாடு நீங்கள் கேட்ட ஸ்டோரியிலே தி பெஸ்ட்டுன்னு இதை சொல்லுவீங்க. அதுவும் இது கதையாக கேட்கும் போதே உங்களுக்கு அப்படி இருக்க கூஸ் பம்பு. இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜிடி நாயுடு. டக் லைஃப் மூமெண்ட்னா தலைவனோட லைஃப் தான். ரியல் சம்பவக்காரரை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜிடி நாயுடு. இவர் பிறந்தது 1893 வருஷம் மார்ச் 23 எங்கே நினைக்கிறீங்க? நம்ம கோயம்புத்தூர் இருக்குல்ல, அங்கே இருக்க களங்கள் பகுதியில் இவர் பிறந்திருந்தார். இவருக்கு இயற்பெயர் துரைசாமிங்க. இவரோட அப்பா பேர் கோபாலசாமி. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஜிடி நாயுடுன்னு வச்சுக்கிட்டாப்புல. அதாவது கோபாலசாமி துரைசாமி நாயுடு. இந்த ஜிடி நாயுடுக்கு அர்த்தம் இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவரோட குடும்பம் ஒரு விவசாய பின்னணி கொண்ட குடும்பம். ரொம்ப பணக்காரங்களாம் நினச்சிடாதீங்க, அந்த அளவுக்குலாம் கிடையாது. இவருக்கு புதுமைகள் மேலே அலாதி பிரியம். இதனாலே என்னவோ ஸ்கூலில் பெருசாக அவருக்கு படிப்பு மேலே நாட்டமே இல்லை. ஒரு இடத்துல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நின்ட்டாருங்க. இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க தகவல் அடிப்படையில் சொல்லணும்னாக்கா 3ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் அவர் படிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டாச்சா, தினமும் காலையில் அப்பாவோடு வயலுக்கு போகிறது, அப்பாவுக்கு அந்த விவசாயம் சார்ந்து உதவி பண்ணுறது. அண்டு நைட் நேரத்தில் தமிழ் புத்தகங்கள் இருக்குல்ல, இதை வாசித்து தன்னை செதுக்கிக்கிட்டே இருக்க வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காப்புல நம்ம ஜிடியோட 16வது வயசில் அவங்க அப்பாவோடு வழக்கம்போல வேலைக்கு போயிருக்காப்புல. அந்த டைமில் ஒரு பிரிட்டிஷ் வரித்துறை அதிகாரி ஒருத்தர் பைக்கில் வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு அவரை பார்த்ததை விட அவர் ஓட்டிட்டு வந்த வண்டி இருக்குல்ல, அதை பார்த்து ரொம்ப 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 அலாதியோட உச்சத்துக்கு போயிருக்காப்புல நம்ம ஜிடி. என்ன பண்ணிட்டார் ஒரு கட்டத்தில், மோட்டர்னா என்ன, எப்படி இதில் இந்த வண்டி ஓடுது, இதை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த பிரிட்டிஷ் அதிகாரியோடு நட்பாகிறாரு ஜிடி அவர்கள். இதுக்கப்புறம் இந்த மோட்டாரை பற்றி அவர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தான் ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கணுன்றதுல ரொம்ப 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 ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டாப்புல. அந்த மூமெண்ட்டில் ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்குறாருங்க. எதுக்காக? அந்த வண்டியை வாங்கணுன்றதுக்காக. அப்படியே மெக்கானிக் வேலையவும் கற்றுக்கிறாப்புல பேரலாக. அதான் சொன்னேன் முதலியே, புதுமை ரொம்ப பிடிக்கும் இருக்குன்னு. இந்த ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தாரு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இந்த 7G ரெயின்போ காலனி படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்களே, அந்த ஒட்டு மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அந்த வண்டியை திருப்பி ஒரு முழுமை கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை அங்கே பண்ணியிருக்காப்புல. மேபி அந்த சீனுக்கு இது இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வண்டியை வாங்கிட்டு அதை வச்சு ஜாலியாக ஓட்டி சீன் போடணும் அதெல்லாம் நினைக்கல. அந்த வண்டியை ஃபுல்லாக அக்கா பிரிச்சுட்டு அந்த வண்டியோட ஒட்டுமொத்த மெக்கானிசம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அத்துப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப அசம்பிள் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காருங்க. ஸோ சம்பாதிச்ச காசை எதுக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக தன்னோட அறிவுன்னு அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்காருல. மெக்கானிஷியனில் அவர் போய்ட்டு வேலைக்கு சேர்ந்தது காரணமே இந்த ஒரு விஷயந்தான். வேளாண் கூலிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு அந்த டைமில் குறைந்த அளவுக்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட உழைப்பு சுரண்டல் நடக்கல, அது அப்போ நடந்திருக்கு. அந்த டைமில் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட முதல் குரல் ஜிடியோட குரல் தான். அண்டு ஒரு காலகட்டத்தில் இந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்துருக்க தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குன்னு தனியாக சங்கம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கான விதையை போட்டவரும் நம்ம ஜிடி அவர்கள் தான். இவரை ஒரு சில பியூரோக்ராட்ஸ் அந்த டைம்லேயே பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாக இருப்பார் போல இருக்கு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் நலன் சார்ந்தும் பல விஷயங்களை பண்ணியிருக்காப்புல. ஜிடி கிட்ட என்ன தெரியுமா யூனிக்கான விஷயமே, அவர் ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் அதுன்னு ஒரு கட்டுப்பாடுகளும் வைக்க முடியாது, ஒரு வட்டத்தில் வரைய மாட்டாப்புல. அது அவர்கிட்ட ஹைலைட்டு. எல்லாத்துலையும் தடம் பதிச்சவர் தான் நம்ம ஜிடி. 1920s இந்தியாவில் உள்நாட்டு காரை நம்ம ஜிடி தான் தயாரித்தார். இதுதான் சர்வதேச ஆட்டோமொபைல் துறையில் இப்போ வரைக்கும் நம்ம கோல் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்தியா பெருசாக பயணப்பட்டு இருக்குல்ல, அதுக்கான விதை போடப்பட்டது எங்கே? இந்தியாவில் சவுத்துலேருந்து போட்டிருக்காங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருந்து. இவரோட தனித்துவமே பார்த்தீங்கன்னா, இவரோட எந்த ஒரு கண்டுபிடிப்பும் ஒரு எல்லைக்குள்ளே சிக்காது. இந்த விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு ஜிடிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்காக என்ன நம்ம பண்ணுறாரு, விவசாயிகளுக்கு எல்லா வேலைகளையும் ஈஸியாக மாற்றி விடணும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இது தோலை எடுக்கிறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. ஜூஸர் இருக்குல்ல, இதை அப்பயே கொண்டு வந்துட்டாப்புல கண்டுபிடிச்சு. நிலக்கடலை இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு இயந்திரம். அப்புறம் இந்த கரும்பு இருக்குல்ல, இதை அரைக்கிற இயந்திரம். அதுவும் எப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சதும் நம்ம ஜிடி தான். இவரோட புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, ஒன்றும் இன்னொரு கூட சம்மந்தமே இருக்காதுங்க. ஆனால் எல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம ஜிடி.
இந்தியாவில் இந்த அளவுக்கு எந்த ஒரு விஞ்ஞானி நீங்கள் பார்க்க முடியாது மக்களே. இவர் லெவலுக்கு சுவர் கடிகாரம் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், இந்த தமிழ் டயல் ரேடியோ இதே அவர் தான் கொண்டு வந்தார். கட்டட கலவை இருக்குல்ல, இதில் புத்தகம் பண்ணதாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் மோட்டாரு, ரேடியேட்டரு, வாக்குப்பதிவு எந்திரம் இருக்குல்ல, இப்போ இருக்க நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்குமே, அப்போ அதை கொண்டு வந்திருக்காப்புல. இந்த ஒளிச்சம கருவின்னு சொல்லுவாங்க, இந்த சவுண்ட் ஈக்குவலைசர்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்திருக்காப்புல. ரேடாருக்கான மைக்கா கெப்பாசிட்டர் இருக்குல்ல, அதை கொண்டு வந்தவர் இவர் தான். கார்பன் ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதையும் இவர் தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாப்புல. கால்குலேட்டர், சலவை இயந்திரம், கிரைண்டரு, அப்புறம் காசு போட்டால் பாட்டு பாடுற இயந்திரம் இருக்குல்ல, பாருங்க குழந்தைத்தனமா அதையும் அப்போ கொண்டு வந்திருக்காரு. இரும்பு சட்டங்கள் இருக்க வெடிப்பு இருக்குல்ல, இதை கண்டுபிடிக்க ஒரு கருவி, அதையும் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. பழச்சாறு கருவி, ஒளிப்பதிவுக்கான இயந்திரம், டிக்கெட் தர்ற இயந்திரம், குழந்தைங்களுக்கான பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, இதை கொடுக்கறது ஒரு இயந்திரம். அப்புறம் இந்த ரேசன் பிளேடுன்னு சொல்லுவாங்க, இது இப்போ இருக்க ரேசர்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் முன்னோடிங்க. வேற லெவலில் யூனிக்கான விஷயம், இதுவே ஒரு தனி கதையை உங்களுக்கு சொல்லலாம், ஒரு எபிசோடே போடலாம். அப்புறம் 16mm ப்ரொஜெக்டர்னு, இது எல்லாம் யார் கொண்டு வந்திருக்கா இந்தியாவில்? ஜிடி அவர்கள். தரமாக இருக்கல ஒரு சம்பவமும். இதெல்லாம் விட முத்தாய்ப்பா சில விஷயம் சொல்லட்டுமா? 640 பூட்டுகளை திறக்க வல்ல ஒரே ஒரு மாஸ்டர் கீ. இப்போ ஏற்பட்ட விஷயத்தை பண்ணதும் நம்ம ஜிடி தான். இந்த டீசல் நாசில் இருக்குல்ல, இதையும் ஜிடி அவர்கள் இங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இது என்ன சிறப்பம்சம்னா, ஃபாரினில் உருவாக்கப்படுறதை விட இது மேலானதுன்னு பேர் வாங்குச்சு. இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்க பொருட்கள் சார்ந்து அதிகமாக தேடி போவீங்களா, இந்தியாவில் இருக்க தயாரிப்பு பொருட்கள் சார்ந்து அதிகமாக தேடி போவீங்களா? ஆனால் அந்த டைமில் வெளிநாடுகளையே திரும்பி பார்க்க வச்சது நம்ம ஜிடி தான், இந்த தயாரிப்பு மூலமாக. இவரோட ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே ஜெர்மனில் இருக்க ஒரு பிரபல நிறுவனத்துக்கு செம ஆர்வம் வந்துருச்சு. யார்ப்பா அது வேறு லெவலில் ரேடியோ சார்ந்தெல்லாம் சம்பவம் பண்ணிட்டு இருக்காருன்னு, இதை நாங்கள் தான் வெளியிடணும்னு ஜெர்மனி ஒத்தக்கால நிற்க ஆரம்பிச்சுது. அப்போ ஏற்பட்ட கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் நம்ம ஜிடி. ஏழைகளுக்கு ரொம்ப 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 எளிமையாக வீடு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்மளால எல்லாருமே கட்டி கொடுத்துட முடியாது, அவ்வளோ தூரம் பணம் நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் அவங்களே கட்டிக்க ட்ரை பண்ணா சரி, இதுக்காக என்ன பண்ணுவேன்னு இதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாருங்க. என்ன தெரியுமா அது ரிசல்ட்? ஃபைனலாக 11 மணி நேரத்திலேயே வீடு கட்டிக்க முடியும். குறைந்த செலவில் உங்களோட சொந்த வீடு கனவு இருக்குல்ல, அதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் 11 மணி நேரத்தில். இந்த அளவுக்கு ஏழைகள் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணுன்ற விஷயத்த சும்மா வாயோரமாக சொல்லிட்டு இல்லாமல் அதை செஞ்சு காட்டினார் பாருங்க. அதுதான் நம்ம ஜிடி. 1930s அந்த டைமில் தொழில் வளர்ச்சியில் உலகத்திலேயே கோலோச்சின நாடு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மேலே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ ஏற்பட்ட ஜெர்மனிலே சம்பவம் பண்ண முடியும்னா அது நம்ம ஜிடி சம்பவக்காரரால் மட்டும்தான் பண்ண முடியும். கோயம்புத்தூர் இந்தியா அப்படின்ற தலைப்பில் அவர் பொருட்களை அணிவகுத்து கொண்டு போக ஆரம்பித்தார் பாருங்க ஜெர்மனிக்குள்ளே. மிரண்டாங்க, என்ன இது எல்லாத்தையும் ஒரே ஆளாக கண்டுபிடிச்சாருன்னு எல்லாம் மிரண்டாங்க. அந்த அளவுக்கு சம்பவத்தை அப்பயே பண்ணுவார். 1930s என்ன ஆகுது, இந்த பிரமிடு இருக்குல்ல, நம்ம கோயம்புத்தூர் பிரமிடு, அங்கே நம்ம நாட்டோட முதல் மின்சார மோட்டார் கண்டுபிடிக்கப்படுது. யாரால? நம்ம ஜிடியால். அப்படியே மின்சார மோட்டார் போக்குவரத்து சேவை இருக்குல்ல, இதே இனிஷியேட் பண்ணி விட்டார். இதுக்கப்புறம் யூஎம்எஸ், அதாவது யூனிவர்சல் மோட்டார் சர்வீசஸ், இந்த போக்குவரத்து நிறுவனத்தையும் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இருக்க ஒரு உள்ளார்ந்த இயக்கம் என்னென்னா, இப்போ நம்ம ஜென்ரல் மோட்டார்ஸ்லாம் உலகத்தில் பெருசாக அதுன்னு பார்க்குறோம்ல, அது எல்லாத்தோட 10 மடங்கு சிறந்தது. அதை நம்ம பெருசாக கை வச்சு மேலே கொண்டு வர முட்டோல. ஓகே, 1939 இந்த நிறுவனத்தில் மட்டுமே 300 பேருந்துகள் இயங்குச்சு. அந்த டைமில் 300 பேருந்துகள் எவ்வளோ பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்கள். ஜிடி அடுத்தடுத்து தொடங்கின சில தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுவும் கோல வச்சுச்சு. அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாப்புல, அதோடு விட்டுற மாட்டார். அடுத்துன்னு ஒரு செக்மெண்ட்லேயே கம்பெனிஸ் ஆரம்பிச்சிட்டே போவார். 1964 வரைக்கும் இவர்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 64. ஒரே நபர் தாங்க, 64. இந்த டைம் பீரியட் வரைக்குமே தன்னோட அனுபவங்கள் எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுற நல்ல மனசும் ஜிடி கிட்டே இருந்திருக்கு. அண்டு கேமரா, என்ன நினச்சாரோ ஏது நினச்சாரோ கேமரா மேலே திடீர்னு ஆர்வம் வந்துருச்சு அவருக்கு. என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, கேமரா ஹேண்ட்லிங்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வித்தியாசமான ஃபிலிம் ரோலையே கண்டுபிடிச்சாருங்க ஜிடி. 1935 இவர் லண்டன் கிளம்பி போனார். எதுக்கு தெரியுமா? மன்னர் 5ஆம் ஜார்ஜோட மறைவை முன்னிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. அந்த இறுதிச்சடங்கு நடக்கும்ல, அந்த நேரத்தில் தன்னைத்தானே செல்ஃபி எடுத்துக்கிட்டாப்புல ஜிடி அவர்கள். தான் கண்டுபிடிச்ச ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, அதை இன்சர்ட் பண்ணி கேமரா மூலமாக தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கிட்டு அப்போ ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாப்புல. இதோடு நிறுத்தினாரா? இல்லையே, ஜெர்மனி கிளம்பி போகிறாரு. அங்கே ஹிட்லர் இருக்கார்ல, அடால்ஃப் ஹிட்லர், அவரை சந்திச்சுட்டு அவரை ஃபோட்டோ எடுத்தது நம்ம ஜிடி தான். இது மட்டும் இல்லை, நேரு அவர்கள், காந்தி அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்னு இத்தனை ஆளுமைகளை ஃபோட்டோ எடுத்ததும் நம்ம ஜிடி. அவர் கண்டுபிடிச்ச ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்துருந்தாப்புல. நம்ம கோயம்புத்தூர் போத்தனூர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஜிடி வேளாண்மை ஆராய்ச்சிகள் சார்ந்து நிறைய விஷயம்லாம் இனிஷியேட் பண்ணி விட்டார். நம்ம ஜிடி தான், அவரோட பேர்லேயே ஃபுல்லாக இனிஷியேட் ஆச்சு. அதில் குறிப்பாக பருத்தி, வாழை, துவரை, பப்பாளி, ஆரஞ்சு, காலிஃப்ளவர், சோளம்னு இது எல்லாம் சார்ந்த ஆய்வுகளை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார். ஒரு பக்கம் மிஷன்ஸ் கூட அப்படின்னா, இன்னொரு பக்கம் விவசாயம் கூட இப்படி. 1948 சர் சிவி ராமன் இருக்கார்ல,
இவர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஜிடியை பயங்கரமாக பாராட்டினார். ஏங்க நீங்கள் மிஷின்ஸ் மட்டும்தான் அப்படி இப்படின்னு பார்த்தா விவசாயம் சார்ந்த பின்றீங்களே அப்படின்ட்டு. சித்த மருத்துவம் இருக்குல்ல, அது சார்ந்த நூல்களை படித்தது நம்ம ஜிடி தாங்க. ஒரு புத்தகத்தை விட்டுற மாதிரி தெரியல, ஒரு செக்மெண்ட்டை விட்டுற மாதிரி தெரியல. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த போத்தனூரில் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை நிறுவனது நம்ம ஜிடி. இங்கே சில புதிய புதிய மருந்துகள் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க. அதாவது மிஷின்ஸை கண்டுபிடிக்கிறவங்க மெடிசன் சார்ந்து பெருசாக வரமாட்டாங்களே. இங்கே பார்த்தீங்களா இன்னோவேஷனை, குறிப்பாக 6 மாதத்தில் நீரிழிவு நோய் இருக்குல்ல, இதை குணமாக்குற மருந்தை கொண்டு வந்தாப்புல யார், நம்ம ஜிடி அவர்கள். இதுலேயும் குறிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் நோய் இருக்குல்ல, இதுக்கு ஒரு மருந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அமெரிக்காவில் அங்கீகாரம் கிடைச்சிது. அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா? ஆனால் பண்ணாங்க இவரோட தயாரிப்பை. வெளிநாடுகளில் சித்த மருத்துவம் சார்ந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்தினதும் நம்ம ஜிடி தான். மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவையை வழங்கினதும் நம்ம ஜிடி தான். நம்ம கோயம்புத்தூர் இப்போ தொழில்துறையில் பெருசாக ஒரு பகுதிப்பா, அங்கே தான்ப்பா அது இதுன்னு பேசுவோல, இதுக்கான விதையை போட்டதும் நம்ம ஜிடி அவர்கள் தான். இந்திய தொழில்துறைக்கே விதை போட்டோன்னு சொல்லலாம். கோயம்புத்தூர் மட்டும் சொல்லி நான் அதை அடக்க விரும்பல. ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை இவர் உருவாக்கி கொடுத்துருக்காருங்க அந்த காலகட்டத்தில். 1945 ஆர்த்தர் ஹோப் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குல்ல, இதை தொடங்கினாப்புல. உங்களுக்கு தெரியாது நினைக்கிற இந்த விஷயம், அதாவது இந்தியாவோட பாலிடெக்னிக் கல்லூரி இதுதான். எங்கே முளைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா யாராலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டியே, மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி கிடைக்கும், கூடவே உதவித்தொகையும் கிடைக்கும். அதான் 10th முடிச்சுட்டு நம்ம இது போல் சேர்ந்துடலாம் பாலிடெக்னிக்கில், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பொறியாளர் சார்ந்த அந்தளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குன்ற மாதிரிலாம் ஒரு கனவு இருக்குல்ல, அதுக்கு முதல்ல விதை போடுறது இவர் தாங்க. ஏன்னா அவரே என்ன படிச்சிருக்காரு நினைக்கிறீங்க? பள்ளி படிப்பை ஒழுங்காக முடிக்கல, 3ஆம் கிளாஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பல பேருமே. ஆனால் அவர் எவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதான் ஹைலைட்டே இங்கே. அந்த டைமில் இந்த ஜமீன்தாரர்கள், அப்புறம் மன்னர் பரம்பரை சேர்ந்தவங்க, பரம்பரை பணக்காரங்க, தொழிலதிபர்கள், ஆங்கிலேயர்கள், இவங்க கிட்ட மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்க்க முடியும். அது ரொம்ப ரேராக மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த எந்த செக்மெண்ட்டுக்குள்ளேயும் வராத நம்ம ஜிடி ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓன் பண்ணாருங்க. தேடி வந்துச்சு, அவர் காலடியை தேடி வந்துச்சு. அதாவது இது போல் காரை வச்சுருந்தா தான் நமக்கு செல்வாக்குன்னு நினச்சிட்டு இருந்தவங்க மத்தியில் இந்த கார் இவர்கிட்ட இருந்தால் தான் நம்ம பிராண்டுக்கே செல்வாக்குன்னு நினச்சாங்க. அப்படி வந்த கார் தான் அது. அது அந்த மனுஷன் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணியிருந்தாப்புல. ஆக்சுவலாக ஜிடிக்கு இந்த கார் கலெக்ஷன் இருக்குல்ல, அலாதி பிரியம். அவருக்கு பிடிச்ச மாதிரி கார்களை வாங்கி வாங்கி சேர்க்கறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இதில் அந்த டைமில் அவர் எவ்வளோ புரட்சிகள் பண்ணியிருந்தாலும் ஒரு பிரத்யேக புரட்சி என்ன தெரியுமா? பிரிட்டிஷ்காரர் ஒருத்தரை வேலைக்கு வச்சுருந்தாருங்க. இந்த சம்பவத்தை எத்தனை பேர் பண்ண முடியும்? இந்த தரமான சம்பவத்தை பண்ணவர் தான் நம்ம ஜிடி. இவ்வளோ சாதிச்சு என்ன பிரயோஜனம்? 1936 இந்த மாகாண பொது தேர்தல் நடந்துச்சு. அதில் ஜிடி போட்டி போட்டாப்புல எலெக்ஷனில், அரசியல் காலத்தில் மக்களோட நேரடி தொடர்பில் இருப்போம், நல்லது நிறைய செய்வோம் அப்படின்ட்டு. ஆனால் பேட் லக், நமக்கு பேட் லக். அவரை மக்கள் ஏற்றுக்கலைங்க. அந்த தேர்தலில் தோல்வியை தழுவுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் பாடம் கற்றுக்கிட்டாரா, இனிமேல் அரசியல் பக்கமே வரமாட்டேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெக்டேட்டராக மட்டும் தான் இருந்தார். அதாவது அரசியல் காலத்துக்கு நேரடியாக உள்ள வரல, ஒரு பார்வையாளராக தன்னை அடையாளப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. தந்தை பெரியார், இவர் கூட நெருங்கிய நட்பு பாராட்டினவர் தான் நம்ம ஜிடி. பெரியாருக்கு ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா இருந்துச்சு? இவரோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவணுன்ற ஆசை அவருக்கு பெருசாக இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜிடியோட ஸ்டஃப் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் பேரறிஞர் அண்ணா, அவரால் வாயார புகழப்பட்டவரும் நம்ம ஜிடி தான். ஜிடியோட அறிவை இந்த சமுதாயம் முழுசாக பயன்படுத்திக்கல. ஆனால் எதிர்காலத்தில் நம்ம சந்ததியினர் இருக்காங்களே, இவங்களுக்கு அவரோட கண்டுபிடிப்பும் அறிவும் பெரும் கருவூலமாக இருக்கும்னு சொல்லிட்டு போனாருங்க. எக்ஸாக்டாக உண்மை. இது வரைக்கும் அவர் போட்ட விதை தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்தியாவில். எம்ஆர் ராதா அண்ணனை பற்றி சொல்லிடுறேன்னா, அப்போல்லாம் எம்ஆர் ராதா அவர்கள் புரட்சிகர நாடகங்கள் போடுறதுல பேர் போனவர். அவருக்கு என்ன பெரிய சிக்கல்னா, அவர் நாடகம் போடுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏப்பா உங்களால் என்ன பிரச்சனை வந்து ரொம்ப பயப்படுவாங்க பல பேருமே. ஆனால் அந்த பயத்தை கூட புறந்தள்ளிட்டு எம்ஆர் ராதா அவர்களுக்கு இந்த புரட்சிகர நாடகங்கள் போட இடம் கொடுத்தவர் நம்ம ஜிடி தான். அது மட்டுமா, 1967 இந்த ஒட்டுமொத்த மாணவர்களும் திரண்டு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாணவர் கூட்டம் நடத்துறதுக்கு பெருசாக யாரும் இடம் கொடுக்கல, எல்லாம் பயந்தாங்க. ஆனால் அப்பயும் தைரியமாக முன் வந்து இடம் கொடுத்தவர் நம்ம ஜிடி தான். என்ன மாதிரி சம்பவம் பாருங்க, ஒன்றுமே. ஆங்கிலேய பட்டங்கள் நிறையங்க இவரை நோக்கி வந்துச்சு. இந்த அதுலேயும் கொஞ்சம் எக்ஸம்ஷனாக சொல்லணுனாக்கா, திவான் பகதூர், ராவ் பகதூர், சர், இது போல் நிறைய பட்டங்கள் அவர் தேடி வந்தோம். அவர் அதெல்லாம் வேணான்ட்டார். எனக்கு எதுக்கு பட்டம், அதெல்லாம் தேவையில்லைன்ட்டார். இது எதுக்கு நினைக்கிறீங்க? திமிரா, நாட்டுப்பற்று. இந்த விஷயத்தை அங்கே அவர் காமிச்சார். சரி, விடுதலை அடைஞ்ச பிற்பாடு இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அவங்க இந்த டாக்டர் பட்டம்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை கொடுக்க பல பேர் முன் வந்தாங்க. அதையும் வேணான்ட்டாருங்க. இவரை மாதிரி எத்தனை பேர் உங்களால் பார்க்க முடியும்? ஒன்றும் பண்ணாமையே 1000 பட்டத்தை வாங்குற பல பேரை பார்த்துருக்கோம். ஆனால் எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒரு பட்டம் கூட வேணான்ட்டாருன்னா அல்டிமேட்டுக்கு வரலாம். 1952 என்ன பண்ணாங்க, 2000 ரூபாய் மதிப்பில், வெறும் 2000 ரூபாய் மதிப்பில் 2 இருக்கைகளை கொண்ட ஒரு பெட்ரோல் என்ஜின் காரை ஜிடி கண்டுபிடிச்சி அறிமுகம் பண்ணாப்புல. அப்படியே என்ஜின் கார்களை உற்பத்தி பண்ணுறதே ஒரு பெருசாக ஆரம்பிச்சிட்டாரு. மக்களே, இந்தியாவில் இப்போ ஏற்பட்ட விஷயம் 1952 நடந்திருக்கு, அதையும் ஆரம்பிச்சிட்டாரு.
ஆனால் என்ன தெரியுமா பேட் லக்கு, அப்போ இருந்த கவர்மெண்ட்டு உரிமை தரலை, லைசன்ஸை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதில் கடுப்பாக ஒரு பாதையை நிறுத்திட்டாருங்க. இதை யோசிச்சு பாருங்கள். இதுக்கு லைசன்ஸ் கிடச்சி கவர்மெண்ட் ஃபுல்லாக ஒரு பக்கபலமாக நின்றுருந்தா ஆட்டோமொபைல் துறையில் உலகத்துக்கே முன்னோடியே இந்தியா இருந்திருக்கும். நம்ம தலையில் நம்மளே மண்ணெளி போட்டிருக்கோம்ல. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா ஆகுது, இங்கே இந்தியாவில் அவருக்கு இந்த நிலைமை, ஆனால் உலக நாடுகளில் இவரோட சொற்பொழிவை நம்ம கேட்க மாட்டோமான்னு காதை தீட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூரம் இவர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனா அருமை நம்மளுக்கு தெரியல. பார்த்தீங்களா, இந்தியாவோட எடிசன் போடப்பட்டார்ல, அது சாதாரண வார்த்தைகள் கிடையாது, பின்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. வள்ளல் மனசுக்கு சொந்தக்காரர் நம்ம வேட்டி கட்டிய இந்திய விஞ்ஞானி ஜிடி அவர்கள். அதாவது உலகப்போர் முடிஞ்ச டைமுங்க. அப்போ மக்கள்லாம் பொருளாதாரம் நசுங்கிற நிலையில் ரொம்ப அந்த வறுமையின் பிடியில் சிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த டைமில் தாங்கிட்ட இருக்கிறத அள்ளி கொடுத்த வள்ளலும் நம்ம ஜிடி அவர்கள் தான். ஆனால் இது வரைக்கும் இவரை மத்திய அரசு ஒடுக்கிட்டு தாங்க இருந்துச்சு. இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் மத்திய அரசு ஒடுக்கிட்டு தான் இருந்துச்சு. வருமான வரி விஷயம் இருக்குல்ல, இதில் நிதி அமைச்சகத்துக்கு இவருக்கும் முட்டிக்கிச்சு. ஃபுல்லாக இஷ்யூ பெருசாக ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய கதையாகவே போயிட்டுருச்சு அந்த டைமில். ஆக்சுவலாக ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, பள்ளி படிப்பையே ஒழுங்காக முடிக்காத ஒருத்தர் நம்ம ஜிடி. ஆனால் அவரை பற்றின பாட புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். சக்ஸஸ்னால் எப்படி இருக்கணும், ஜிடி வாழ்க்கையே இப்போ புத்தகமாக இருக்குன்னா சாதாரண விஷயமா? ஆக்சுவலாக ஒரு இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாப்புல அந்த டைமில். இந்த கோயம்புத்தூர் நகர்மன்றம் இருக்குல்ல, இங்கே கிட்டத்தட்ட 30,000 புத்தகங்களை நன்கொடையாக கொடுத்துட்டாப்புல. அவரோட லைப்ரரியில் இருக்க புத்தகங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு தொகுப்பு எடுத்து கொடுத்ததே 30,000 புத்தகங்கள். அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ புத்தகங்களை வாழ்நாள் முழுக்க படிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். இவர் நிகழ்ச்சிகளை பேசுகிறாரு பார்த்தீங்களா, அந்த உரை நிகழ்த்துறாருல, அதை அப்படியே சிறு சிறு நூலாக மாற்றிடுவார். அவர் பேசுகிற வார்த்தையில் சிறு சிறு நூலாக மாற்றிட்டு அதை அடுத்தடுத்த கூட்டங்கள் சார்ந்து அவரே விநியோகிப்பார். நல்லா இருக்குல்ல இந்த விஷயம். புதுசாக பேசுகிறத கூட வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த தலைமுறை கொண்டு போக ஆசைப்பட்டிருக்காருல, இதாங்க ஜிடி. 1974 ஜனவரி 4 ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே பேரிழப்பு நாள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நாள் தான் ஜிடி அவர்கள் காலமாயிருந்தாங்க. அப்போ ஒரு வயசு 80. இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை நாம் எந்த அளவுக்கு கொண்டாடணும். ஆனால் ஒரு விஷயம் பாராட்டலாம், தமிழ்நாடு அரசு நல்லா கொண்டாடி இருக்காங்க, கரெக்டாக கொண்டாடி இருக்காங்க. நம்ம மாநிலத்தோட மிக நீண்ட பாலம் இருக்குல்ல கோயம்புத்தூரில், அந்த பாலத்துக்கு, அந்த மேம்பாலத்துக்கு யார் பேரை வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஜிடி அவர்கள் பேரை தான். ஜிடி நாயுடு பாலம்னு போட்டு தேடி பாருங்க, உங்களுக்கு அந்த பாலத்தோட ஒட்டுமொத்த காட்சியும் கிடைக்கும். இவருக்கு கூடிய சீக்கிரம் திருவுருவச் சிலையும் இங்கே நிறுவப்பட போகுது. இதுவே லேட்டில். ஓகே, ஜிடி அருங்காட்சியகம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. டைம் இருந்தால் தயவுசெய்து இங்கே போய் பாருங்கள். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஜிடி அவர்களோட கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, அதோட மாடல்ஸை உள்ளே வச்சுருப்பாங்க பார்வைக்காக. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஜிடிக்கு கார் கிரேஸ் அதிகம்னு சொன்னல, கார் கலெக்ஷனில் அவர் சேர்த்து வச்ச கார்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க பார்வைக்காக. இதை செஞ்சது வேறு யாரும் இல்லை, ஜிடியோட மகன் இருக்கார்ல கோபால் அவர்கள். அவர் தான் ஜிடி அப்படின்ட்டு ஒரு கார் அருங்காட்சியகத்தையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த விஷயங்கள்லாம். டைம் இருந்தால் போய் பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அது மைண்டில் ஓடும்போது அது இன்னும் பயங்கரமான கூஸ் பம்பை கொடுக்கும். அண்டு இப்போ எதுக்காக ஜிடியை பற்றினா இந்த கான்டென்ட் எடுக்கிறேன்னு பல பேருக்கு டவுட் வரும். அது காரணம், ஒரு படத்தோட ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதுதான் என்னன்னா, ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, இதை மையமாக வச்சு நடிகர் மாதவன் அவர்கள் படம் நடிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பரவாயில்லையே, இந்த படத்தில் நிறைய சம்பவங்களும் சர்ச்சைகளும் இருக்கும் போல இருக்கு. நான் இது இருக்க லிஸ்ட்டு போட்டேன் பாருங்க, அதை தாண்டி நிறைய விஷயம் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர்லேயே. அதை பார்க்குறப்போ நம்பிக்கை கொடுக்குறாங்க, ஒரு பதட்டத்தையும் கொடுக்குறாங்க. ஆஹா, படம் வந்ததுக்கப்புறம் என்னென்ன யார் யார் பேச போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. அந்த கேஸ்டிங் போது கொண்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லேயே பல சம்பவம், படத்தில் என்ன பண்ண காத்திருக்காங்களோ. இது மாதிரி நிறைய படங்கள் இந்திய ஆளுமைகளை பேஸ் பண்ணி வரணும். இந்த ஒற்றை நோக்கத்துக்காக மட்டும்தான் மூச்சு பிடிக்க ஒன்று ஜிடி நாயுடு பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தக் லைஃப் மூமெண்ட்னு யார் யாரும் என்னமோ சொல்லலாம், ஆனால் ஜிடி லைஃப் தான் உண்மையான தக் லைஃப்பில். அவரோட வாழ்க்கை வரலாறு ஏந்தி வர இந்த படத்தில் பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த தலைமுறை அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த தலைமுறைக்கும் இப்போ ஏற்பட்ட மகான்களோட வாழ்க்கையை கொண்டு போனால் மட்டும்தான் நாம நிறைய ஜிடிஸை இப்போ இருக்க ஜென்ரேஷனாக தேடி எடுக்க முடியும். அது கவர்மெண்ட்டோட வேலை. கவர்மெண்ட்டுக்கு அந்த விஷயம் நல்லா புஷ் பண்ணப்படணும். அப்படின்னா இது போல படைப்புகள் வெளியே நிறைய வரணும். ஸோ இந்தியாவில் இருக்க ஆளுமைகள் பல பேர் இருக்காங்களே, அவங்க சார்ந்த நிறைய படைப்புகள் இதுக்கப்புறம் ஒன்றா வெளியே வரணும். இல்லை மாதவனர்களை பாராட்டலாங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற காசுக்கும் ஃபேமுக்கும் வேறு எதாவது நடிச்சுட்டு போகலாம். ஆனால் ஃபுல்லாக இந்த இந்திய ஆளுமைகள் சார்ந்து தேடி தேடி படத்தை இயக்கிறதா இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் பண்ணுறாருல, அதுக்கு ஒரு முறை ஹேட்ஸ் ஆஃபை பதிவு பண்ணிப்போம். ஸோ அடுத்த ஜிடியை நாம் இப்போவே தேட ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், அறிவுன்றது அறிவியல் தான். இந்த மோட்டார் மன்னர் இருக்கார்ல நம்ம ஜிடி, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.